வாலண்டரியாக நான் மீட் பண்ணணும்னு சொல்லி கூட ஒரு வீடியோ கால் கிடையாது, ஒரு லெட்டர் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது. சோஃபார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் நானும் டெய்லி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். விஜய் போய் மீட் பண்ணிட்டாரா ஒன்றும் நடக்கலை. உயிரை காப்பாற்று மருத்துவர் கடவுள் என்றால் சரியான நேரத்தில் தன் உயிரை மதிக்காமல் பிறர் உயிரை காப்பாற்ற நினைக்கும் டிரைவர் கூட ஆமாம் ஆமாம் ஸ்ரீ தர்மசாஸ்தா, நான் சொல்லிட்டேனே உங்களை மாதிரி டிரைவர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர், அப்புறம் டெக்னிக்கல் சைடில் இந்த எக்ஸ்ரேலாம் எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க அவங்க, அப்புறம் ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் க்ளீனாக வச்சுருக்காங்கல்ல அந்த ஸ்வீப்பர்ஸு எல்லாருமே கடவுள் தான். ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டால் அது ரிலேட்டட் எல்லாருமே கடவுள் தான். ஈவன் மார்ச்சுரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கள டெட் பாடி இல்லைன்னா இந்த தண்ணியில் ஆற்றுல அடிச்சிட்டு போய் மூழ்கி இருப்பாங்கள்ல, ஒரு வாரம் 10 நாள் கழித்து கண்டுபிடிச்சி அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கள அவங்க கடவுள். அவங்க எவ்வளோ நாத்தத்தை சகிச்சு புழுவெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்காமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா அவங்க கடவுள் தான். நீங்கள் எல்லாருமே கடவுள் தான். ஜெயா அகிலன் போடி மென்டலு, நீ தாண்டி மென்டலு. ஒரு மென்டலுக்கு தான் இன்னொருத்தர் மென்டல்னு தோணும் பார்த்தாலே. ஏன் நீயும் விஜய்க்கு ஜால்ராவா? பொங்கிட்டியா? உண்மையை சொன்னால் பொங்கிடுவீங்களே எல்லாம். ஜெயா அகிலன் எந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க? மென்டல் நாயே, முதல்ல ஸ்கூல் போய் மேனர்ஸ் என்ன, ரெஸ்பெக்ட் என்ன அதெல்லாம் படிச்சுக்கிட்டு வா, சரியா? கண்ட்ரிபியூட். ஜெயா அகிலனாமா, லூஸ் அகிலன்னு வை. ஆனந்த் சார் உடம்பு தேவலாமா? ஆமாம் யூனூஸ் அண்ணா, ஓகே. எனக்கு மிகவும் பிடித்த வாசகம் சகோதரி, வாகனம் ஓட்டும்போது சாலையை பார்த்துதான் சேலையை பார்த்தா ஓ சூப்பராக இருக்குது. இருங்க இன்னொரு தடவை படிக்கிறேன். வாகனம் ஓட்டும்போது சாலையை பார்த்தால் சமத்து, சேலையை பார்த்தா விபத்து, இல்லைன்னா வரும் 108 இல்லைன்னா ஒரு வீடியோ கால். கரெக்ட் தானே லக்ஷ்மிகலா? அவர் இப்போ அவருக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இருக்குது. ரொம்ப ரேர் டைப் ஆஃப் பிளட் கேன்சரு. பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். இன்னும் 2 நாள் 3 நாள் தான் உயிரோடவே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ டாக்டர்ஸ் ஒரு 50% காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அதில் ஏதாச்சும் அவருக்கு கொஞ்சமாச்சும் ரெக்கவர் ஆக முடியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது இவருக்கு யாருமே சொல்லாமையாக இருப்பாங்க? ஒரு வீடியோ கால் பண்ணலாம்ல, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. குட் நைட் மனோகரண்ணா, குட் நைட். ஹீ டஸ் நாட் ஈவன் செட் எனி எக்ஸாம்பிள்ஸ்க்கா. விஜய் ஒரு ஜோக்கர் தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸ்க்கும். லக்ஷ்மிகலா அது இந்த ஜோக்கர்ஸ்க்கு எங்கே புரியும்? அது இந்த சில ஜால்ரா அடிக்கிற ஜோக்கர்ஸ்க்கெல்லாம் அது புரியாது. அவர் ஆக்டர்னா ஆக்டர் மாதிரி இருந்துக்கணும். அவர் அடி வயிற்றுலேருந்து டயலாகு டெலிவரி பண்ணுற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாருன்னா எனக்கு காமெடி பீஸாக தான் தெரிவார். ஏன்னு கத்திட்டு இருப்பார். என்னைக்கு அவருக்கு நெஞ்சு வலி வரப்போகிறதுன்னு தெரியல, கத்தி. செந்தில் அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்து கொஞ்சம் ஓகே. ஆனந்தி ஒரு அளவுக்கு பரவாயில்ல, வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன் இந்தா ஆனந்த் மாமா வாஷ்ரூம் போயிட்டு வராரு. அக்கா தூத்துக்குடி. ஆனந்த் உன் வாயில் முதல்ல கொத்தணும்டா. நல்லா ஒரு ஆணியும் ஹேமரும் எடுத்து உன் வாயில் உதட்டிலெல்லாம் கொத்தி ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டாக போடணும். ஏண்டா தூத்துக்குடி கொத்தனாருக்கு பிறந்த பையனா நீ? ஓ கொத்தனார் பையனா நீ? ஆனந்த் ஆனந்த் தூத்துக்குடி கொத்தனாரோட பையன். பார்த்துக்கோங்க ரோகளே, ஆனந்த்னு இருக்கான்ல, அவன் தான் நம்ம தேடிட்டு இருந்த தூத்துக்குடி கொத்தனாரோட பையன். போடா மென்டல். ஆஃப்டர் ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் நோ ஆக்டர்ஸ் வேர் ஏபிள் டு சக்சீட் இன் பொலிட்டிக்ஸ்க்கா. ஆமாம் லக்ஷ்மிகலா அக்கா. ஈவன் ஐ பாட் ஸ்டீல் பாட்டில் இன் போபால் ஃபைனலி. அப்படியா? ஓகே மாம்ஸ் ஓகே. ஓகே அண்ணா, சாப்பிட்டீங்களா? ஆன் சைட் மொபைல் நோண்டிட்டு இருக்கார் ஆனந்த்.